இது ஒரு கீழ்த்தரமான செயல். தனுஷை விளாசிய நடிகை நயன்தாரா. என்ன நடந்தது பார்க்கலாம். நடிகை நயன்தாராவின் வாழ்க்கையை பதிவு செய்யும் விதமாக நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் எனும் ஆவணப்படம் உருவாக்கியுள்ளது. இதற்கான ட்ரெய்லர் சமீபத்தில் வெளிவந்த நிலையில் வருகிற 18ஆம் தேதி இதனை நெட்ஃபிளிக்ஸ் வெளியிடுகிறது. இந்த ஆவணப்படம் நயன்தாராவின் திருமணம் முடிந்த கையோடு வெளிவர இருந்த நிலையில் தொடர்ந்து தள்ளிக்கொண்டே போனது. இதற்கு தனுஷ் தான் காரணம் என திரைவட்டாரத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது தனுஷை கடும் கோபத்துடன் நடிகை நயன்தாரா விளாசியுள்ளார். 3 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையில் தனுஷ் குறித்தும் ஏன் நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் ஆவணப்படம் தாமதமானது என்பது குறித்தும் கூறியுள்ளார். இதில் துவக்கத்தில் தனுஷ் தனது தந்தை மற்றும் அண்ணனின் துணையுடன் சினிமாவிற்கு வந்தவர் என்றும் தான் தனி ஒரு பெண்ணாக எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாமல் வந்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நயன். நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் ஆவணப்படத்தை என்னை போலவே ஏராளமான எனது ரசிகர்களும் நல விரும்பிகளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். உங்களது தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கையால் நானும் எனது கணவரும் மட்டும் இன்றி ஆவணப்பட பணிகளில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவரும் வெகுவாக பாதிப்படைந்திருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். காதல், திருமணம் உள்ளிட்ட எனது வாழ்வின் மகிழ்வான தருணங்கள் இடம்பெற்றுள்ள இந்த ஆவணப்படத்தில் என் வாழ்வின் மகத்துவமான காதலை கண்டடைந்த நானும் ரவுடிதான் திரைப்படம் இல்லாததன் வழி மிகவும் கொடுமையானது. நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில் உங்களிடம் இருந்து தடையில்லா சான்றிதழ் எனப்படும் NOC பெறுவதற்காக 2 ஆண்டுகளாக காத்திருந்தோம். எங்கள் எல்லா போராட்டங்களும் பலனளிக்காத நிலையில் அந்த முடிவையே கைவிட்டு ஆவணப்படத்தில் திருத்தங்கள் செய்தோம். சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் 3 வினாடி வீடியோவிற்கு எதிராய் லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருப்பது அதிர்ச்சியளிக்கிறது. அதிலும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட, ஏற்கனவே இணையதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு 10 கோடி நஷ்ட ஈடு கேட்கப்பட்டு இருப்பது மிகவும் வினோதமானதாகவும் இருக்கிறது. கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. மேடைகளில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதை போல் 1% கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் எனது கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் உள்ளிட்ட பல விஷயங்களை குறிப்பிட்டு நயன்தாரா பேசியுள்ளார்.